அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போகிற புக்கோட நேம் த 4 அக்ரிமெண்ட்ஸ் ரிட்டன் பை டான் மிகேல் ரூயிஸ். ஓகே, இவர் ஒரு மெக்சிகன் ரைட்டர். டால்டெக் அப்படின்னு ஒரு நாகரிகத்தை சேர்ந்தவர். டால்டெக் அப்படின்னா கடவுளோட நெருங்கிய தொடர்பு இருக்கவங்க. ஸோ இவர் லைஃபுக்கு தேவையான 4 அக்ரிமெண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த 4 அக்ரிமெண்ட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரீம்லேயே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. நைட்டு காண்ற கனவு சொல்லலை, பகலில். என்ன அப்படின்னா இவர் ட்ரீம் அப்படின்றது எதுன்னு சொல்கிறாருன்னா, நம்ம மற்றவங்களை பார்க்குற கண்ணோட்டம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்னா, அவங்க நோ சொல்கிறாங்க அப்படின்னா உடனே அவங்கள கெட்டவங்க அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். ஏன்னா இவங்க ரொம்ப கஞ்சத்தனம் இருக்குது, இவங்கக்கிட்ட கொஞ்சம் கூட ஹெல்பிங் டெண்டன்சி இல்லைன்னு. ஆனால் அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்க ஏன் நோ சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராதிங்க. இதுதான் ஒரு கனவு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதையுமே ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், யாராவது நம்மளை பார்த்து முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் முட்டாளா, என்ன எப்படி முட்டாள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதைவே மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி ஆமாம் நான் முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் சொல்கிற கருத்தையும் நம்ம பர்சனலாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று போயிடும், நாமளாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி த 4 அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்ற புக்கில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கனவுகள் மேற்படும் அப்படின்ற என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.